திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் வட்டாரம் கீழ்பண்ணாத்தூர் ஒன்றிய செயலாளர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து பேசுகிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆவின் பாலினுடைய விலை ரொம்ப மிக மிக மோசமாக கம்மியாக கொடுத்துட்ருக்குறாங்க. பாக்கெட் பால் 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உற்பத்தி செலவு ரொம்ப விவசாயிகள் ரொம்ப கூடுதலாக இருக்குது. 1 கிலோ புண்ணாக்கு 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்கள் பால் 28 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு எங்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்க. இந்த நிலைமையை மாறணும். அது அரசாங்கம் பால் கொள்முதல் விலையை ஏற்றி தரணும். 1 லிட்டருக்கு 50 ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு கட்டுப்படியாகாத சூழ்நிலை இப்போ இருக்கிறோம். நாங்கள் இந்த நிலையில் மாறலைன்னா அரசாங்கம் இது செவி கொடுத்து கேட்கலன்னா மிக விரைவில் பால் உற்பத்தியாளர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தத்தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். இது எங்களுடைய கண்டனமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகளின் முக்கிய பங்கு வகிப்பது கறவை மாடு. அந்த கறவை மாடு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி பால் அடிமட்டமான விலைக்கு போயிட்டுருக்கு. உற்பத்தி செலவு 1 கிலோ புண்ணாக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 75 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் தனியார் கம்பெனிங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி 28 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் கொள்முதல் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனியார் கம்பெனிங்க பால் பாக்கெட்டு கடைங்களில் 70 ரூபாய்க்கும் விவசாயிக்கிட்ட 30 ரூபாய்க்கும் வாங்குறாங்க. தரமான பால் 30 ரூபாய்க்கும், தரமே இல்லாத நெய் எடுத்த பால் பார்த்திங்கனாக்கா 70 ரூபாய்க்கும் விற்றுட்ருக்காங்க. இதை உடனடியாக அரசாங்கம் ஆராய்ந்து தனியார் கம்பெனிகள் மூலம் மினிமம் 35 ரூபாய்க்கு கீழே போகாத அளவுக்கு உடனடியாக பேசி முடிவுக்கு கொண்டு வரணுன்றது எங்களுடைய சங்கத்தினுடைய கோட்பாடு. நன்றி, வணக்கம்.